இணைந்திருந்த வடக்கு கிழக்கை பிரித்த ஜேவிபி விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு. இலங்கை கடல் எல்லையில் வந்து குற்ற செயலை தொடர்ந்து செய்து வருகின்ற தமிழக மீனவர்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது. மானம் ஏற்பட போகும் ஆபத்து. யாழ் மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் குறித்து அவசர கோரிக்கை. அரசு ஊழியர்களின் இடத்திற்கு களமிறக்கப்படும் ஆயுதப்படை. ரகசிய நகர்விற்கு எதிராக தயாராகும் அதிரடி நடவடிக்கை. அரசியல் ரீதியாக சரத் பொன்சேகா பெறுமதியற்ற நபர். பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. பழிவாங்கும் அரசியலால் நாட்டை முன்னேற்ற முடியாது. பிணையில் வந்த எம்பி பகிரங்கம். தையிட்டி திசவிகாரை விவகாரம். காணி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் திறக்கப்பட்ட வான்கதவுகள் தாளிறங்கிய வீட்டை. சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட முன்னாள் பெண் போராளி. எழுந்துள்ள கடும் கண்டனம். புதிய சட்ட வரைவை எதிர்த்து பருத்தித்துறையில் கையெழுத்து போராட்டம். வடக்கு கிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. வெளியான முன்னறிவிப்பு. தாளியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தின் முறையற்ற செயற்பாடு. உடுதுறையில் குழப்பம். வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் மீதான தடை. இலங்கை கடற்படையின் முன்னாள் அதிகாரி கடும் அதிருப்தி. ராணுவத்தினரால் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் எங்கே? இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிப்பதற்கு முன்னின்ற ஜேவிபி என்கின்ற தற்போதைய தேசிய மக்கள் சக்தியினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கையளிப்பதற்கு விரும்ப மாட்டார்கள் என முன்னாள் இணைந்து வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் கீழுள்ள வடக்கு மாகாண சபைக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிழல் அமைச்சர்களாக நியமித்தமை தொடர்பில் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுதே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்த ஜேவிபியினர் தற்போது தேசிய மக்கள் சக்தியாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒருபுறம் இருக்க, வடக்கு கிழக்கு மாகாண சபையை அதிகாரமுள்ள ஒரு சபையாக செயற்படுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது தெரிந்த விடயம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் மாகாண சபை முறைமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வெளிவிவகார அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேரத் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன். இன்று வரை ஒரு பதில் கிடைக்கவில்லை. ஒரு மாகாண சபை வினைத்திறனாக செயற்பட வேண்டுமானால் 160 நியதி சட்டங்களை உருவாக்க வேண்டும். இலங்கையில் அவ்வாறு எந்த மாகாணமும் உருவாக்கவில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் 25க்கு குறைவான நியதி சட்டங்களையே உருவாக்க முடிந்தமை துரதிருஷ்டவசமான சம்பவமாக இருந்தாலும் அதற்கு அந்தந்த மாகாணங்களில் இருந்த ஆளுநர்கள் காரணமாக இருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மற்றும் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் மாகாண சபை முறை தொடர்பில் ஆலோசனை வழங்கும் குழுவில் நான் அங்கம் வகித்தேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுடன் கொழும்பில் சந்தித்த போது மாகாணங்களில் இருந்து மீள மத்திக்கு பெறப்பட்ட அதிகாரங்களை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அவர் நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு பெயர்களை பரிந்துரைக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் அவருடைய காலத்தில் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனது. தற்போது தேசிய மக்கள் சக்தியினர் மாகாண அதிகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு கூட விருப்பமில்லாதவர்களாக இருப்பது மாகாண சபை தேர்தல் ஒன்றை நடத்துவார்களா என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்த விருப்பம் இல்லாத காரணத்தினால் வடக்கு மாகாணத்துக்கு தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிழல் அமைச்சர்களாக உத்தியோகப்பற்ற முறையில் செயற்படுத்த பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு நன்கு தெரியும், நிழல் அமைச்சர்களை சட்ட ரீதியாக நியமனம் செய்ய முடியாது. அத்தோடு ஒரு மாகாணத்துக்கு ஒரு வகையிலும் இன்னொரு மாகாணத்துக்கு வேறு வகையிலும் செயற்படுத்த முடியாது என்பது நன்கு தெரியும். ஆகவே ஆட்சி அதிகாரத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியினர் மாகாண அதிகாரிகளை வழங்காது தமது கட்டுப்பாட்டில் மாகாண நிர்வாகங்களை நடத்துவதற்கு எத்தனிப்பது அரசியலமைப்பை மீறும் செயலாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து இலங்கை கடல் எல்லையில் வந்து தொழில் செய்கின்ற குற்றச்செயலை தொடர்ந்து செய்து வருகின்ற தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்ற செயல்களை செய்து கொண்டு தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது என வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று சனிக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது: இலங்கை கடல் எல்லையான ஸ்ரீலங்கா கடல் பகுதியை தாண்டி எமது கரையோரம் வரை வந்து தொழில் செய்கின்ற மீனவர்கள் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
குறிப்பாக காரைக்கால், அதே போன்று பாண்டிச்சேரி, அதே போன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள், அவர்களின் படகுகள் 6 படகுகளும் கிட்டத்தட்ட அதில் 25 இங்கு 22 பேராக 47 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலே தொடர்ச்சியான கைதுகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து வந்த போதிலும் இந்த கைது என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு நடவடிக்கைக்கு ஒரு சிறிய அளவிலான தீர்வைத்தான் அது அரசுகளுக்கு எங்கள் ஊடாக அதை வெளிப்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நூற்றுக்கணக்கான படகுகள் இங்கு எல்லையை தாண்டி வருகின்றன, சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியை தாண்டி வருகின்றன. ஆனால் ஓரிரு படகுகள் கைது செய்யப்படுகின்றது என்ற அந்த அழுத்தமான எங்களது கோரிக்கைக்கு அவ்வப்போது சில தீனிகளை போட்டுக்கொள்ளுமாறு இந்த அரசாங்கம் ஓரிரு படகுகளை கைது செய்கின்றது. அப்படி கைது செய்துகின்ற போதும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் இதனை புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே எனது கடல் எல்லைக்குள் வராமல் இருப்பதை அவர்கள் தவிர்த்து கொள்வதாக இல்லை. தொடர்ச்சியாக வருகின்றார்கள், கைதும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இருந்த போதிலும் அவ்வப்போது அவர்கள் இந்த சிஎஃப் ஸ்ரீலங்கா கடல் எல்லையை தாண்டி வருகின்ற போது கைது செய்யப்படுகின்ற படகுகள் தங்களுக்கு மீள தரப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒன்றை மாத்திரம் இந்த மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாங்கள் தமிழக எல்லையை தாண்டி, இந்திய எல்லையை தாண்டி சிஎஃப் ஸ்ரீலங்கா கடற்பகுதிக்குள் நாங்கள் நுழைகின்றோம், நுழைந்தால் எங்களை அந்த மீனவர்கள் அந்த கடற்படையினர் கைது செய்வார்கள் என்று தெரிந்து கொண்டே ஒரு குற்றச் செயலை செய்கின்றார்கள். குறிப்பாக ஒரு எல்லை என்பது, ஒரு இறையாண்மை என்பது ஒரு நாட்டுக்குரியது. அதை தாண்டும் போது ஒரு குற்றச் செயலை தாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் வெறுமனே கடல் எல்லையை தாண்டும் போதாவது அவர்கள் தாங்கள் இன்னொரு உறவாக இருக்கின்ற தமிழக மக்கள், இங்கிருக்கின்ற தமிழ் மக்களின் உரிமையை நாங்கள் கை வைக்கின்றோம், அவர்களின் வாழ்வாதாரத்தை கை வைக்கின்றோம் என்ற எந்த சிந்தனையும் மற்ற வகையிலே எல்லையை தாண்டி வருவது மாற்றம் இல்லாமல் எமது வளங்களை சூறையாடுவதும் வளங்களை நாசமாக்குவதும் கடல் உபகரணங்களையும் வலைகளையும் சேதப்படுத்துவதுமாக நீண்ட காலமாக செய்து வந்து அதனை தடுப்பதற்காக நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அவர்கள் இந்த விதமான குற்றச்செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். எனவே இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்செயல்களை செய்து கொண்டே தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது எந்த விதத்திலும் நியாயமற்றது. எனவே தமிழக அரசு இந்த தொழில்முறையை இலங்கை கடல் பரப்புக்குள் எல்லை தாண்டி செல்வதை தடுக்க வேண்டும். அதே போல மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். இலங்கை கடல் பரப்பு என்பது அவர்களுக்கு இறையாண்மைக்குரியது, அதில் அவர்கள் செல்லும் போது கைது என்பது தவிர்க்க முடியாது. ஒரு குற்றச் செயலை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை. எனவே அந்த கைது என்பது நியாயமானது. அவர்கள் மீண்டும் மீண்டும் வரும்போது இலங்கை கடற்படை கைது செய்யப்பட வேண்டும். அது இவ்வாறல்ல, மீண்டும் தொகையான படகுகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் வருகை இந்த கடற்பரப்பிலே இல்லை என்பது உறுதிப்படுத்தும் வரை இந்த கைது நடைபெற வேண்டும் என்பது எமது தெளிவான கோரிக்கையாகும். அண்மையிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த ஊடக மையம் வாயிலாக சில விடயங்களை தெரியப்படுத்திவிட்ட போது எங்களது அமைச்சர் அவர்கள், கௌரவ கடற்தொழில் அமைச்சர் அவர்கள், இந்திய மீனவர் விடயத்திலே அசம்பந்தமாக செயற்படுகின்றார், அவரின் செயற்பாடு ஒட்டுமொத்தமாக வடபகுதியில் இருக்கின்ற மீனவரின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்றது, அது தொடர்பாக அவர் மௌனம் சாதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த கருத்தை அவர்கள் வலியுறுத்தியிருந்தோம். அவருக்கு எதிராக இந்த செயற்பாடு நிறுத்தப்படாத பட்சத்திலே இந்திய மீனவர்களுக்கு அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்காத வகையிலே அவருக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை அங்கே வலியுறுத்தியிருந்தோம். எனவே இந்திய மீனவர் விடயத்திலே நாங்கள் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை. அவர்களை ஒரு வினாடி தானும் எங்கள் கடற்பரப்பில் அவர்களை அனுமதிக்க முடியாது. இவ்வாறான நிலையிலே தொடர்ச்சியாக அவர்கள் கடல் வளத்தை சுரண்டுவதும் அதை ஆதிக்கம் செலுத்துவதும் அதற்கு எதிராக கைது செய்யப்படும் போது அதற்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதும் நியாயப்படுத்துவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இந்த விடயத்திலே தலையிட்டு அமைச்சர் அவர்கள் இதில் எந்தளவுக்கு கவனம் செலுத்துகிறவர்களே இலங்கை கடற்படையை நாங்கள் நம்புகின்றோம். இந்த கடற்படை தங்களது எல்லையில் சரியான கண்காணிப்பு நடைமுறையில் ஈடுபட்டு இந்த இந்திய மீனவர் வருகையை முற்றுமுக நிறுத்த வேண்டும். தொடர்ச்சியாக இந்த கைதின் மூலம்தான் எங்களால் இதை நிறுத்த முடியும் என்பது மாத்திரமே நிஜமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமைக்கப்படவுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துடன் தொடர்புடைய கட்டுமான நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த திட்டத்தில் கட்டாய சுற்றுச்சூழல் ஒப்புதல்கள் பெறப்படவில்லை என்று வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. 1980 ஆண்டு 47 தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் தேவையான சட்டப்பூர்வ அனுமதிகள் இல்லாத போதிலும் குறித்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக
அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் ஆணையத்தால் ஆரம்ப சுற்றுச்சூழல் பரிசோதனை அல்லது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நடத்தப்படவில்லை அல்லது அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் தற்போது அந்த இடத்தில் மண் நகரும் இயந்திரங்கள் இயங்கி வருவதாகவும் கட்டுமான பொருட்கள் ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டு விட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி முன் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் பரிந்துரைக்கப்பட்ட மேம்பாட்டு நடவடிக்கைகளை தொடங்குவது சட்டத்தை மீறுவதாகும். கூறப்படும் மீறல்கள் குறித்து தொடர்புடைய ஒழுங்குமுறை அதிகாரிகளுக்கும் இலங்கை கிரிக்கெட் சபைக்கும் தெரிவித்ததாகவும் ஆனால் திட்டத்தை நிறுத்த எந்த தீர்க்கமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மண்டைதீவு உப்பு சதுப்பு நிலங்கள், சேற்றுப் படுகைகள், சதுப்பு நிலங்கள், கடற்புல் படுகைகள் மற்றும் கடலோர ஈரநிலங்களை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் ரீதியாக உணர்திறன் மிக்க பகுதியாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள திட்டக்களம் மண்டைதீவு சதுப்பு நில பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு அருகில் மற்றும் பிராந்திய திட்டமிடல் கட்டமைப்பின் கீழ் மிகவும் உணர்திறன் மிக்கதாக கருதப்படும் பகுதிக்குள் அமைந்துள்ளது. பருவகால மழையின் போது தீவு இயற்கையான வெள்ள தடுப்பு மண்டலமாக செயல்படுகிறது என்றும் பெரிய அளவிலான கட்டுமானங்கள் வெள்ள அபாயத்தை அதிகரிக்கும் மற்றும் இயற்கை கடலோர பாதுகாப்புகளை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. சதுப்பு நில மற்றும் கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சார்ந்திருக்கும் உள்ளூர் கடற்தொழில் சமூகங்கள் மீதமான சாத்தியமான தாக்கங்கள் குறித்தும் WNPS கவலைகளை எழுப்பியுள்ளது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும் வளர்ச்சி திட்டங்கள் சட்ட மற்றும் நிலைத்தன்மை தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்யவும் அதிகாரிகளை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அரசு நிறுவனங்களின் பணிகளுக்கு ஆயுதப்படை உறுப்பினர்களை களமிறக்க முயற்சித்தால் பொதுச்சேவையில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை தடுக்க முடியாது என பொதுச்சேவை தொழிற்சங்க கூட்டணியின் உறுப்பினரான தம்மிக்க முனசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தில் உள்ள சில குழுக்கள் சுகாதார சேவைக்காக ஆயுதப்படைகளை ஈடுபடுத்துவது குறித்து பேசி வருகின்றது. அத்தகைய நடவடிக்கை ஏற்பட்டால் அதற்கு எதிராக சுகாதார சேவையில் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கப்படும். ராணுவ அதிகாரிகள் குழுவை தொடர்ந்து ஓட்டுநர்களாக பயிற்றுவிக்கும் திட்டத்தை தொடர்ந்து ஓட்டுநர்கள் எதிர்த்தனர். பின்னர் அரசாங்கம் அந்த முடிவை ரத்து செய்தது. தொடர்புடைய முடிவை மீண்டும் செயல்படுத்த முயற்சித்தால் பிற அரசு நிறுவனங்களின் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து சேவை தொழிற்சங்கங்களுடன் இணைக்கப்படும். தொடர்ந்து சேவைக்கு கூடுதலாக ஆயுதப்படை உறுப்பினர்களை சுகாதார சேவைக்கு வழிநடத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. சில கோரிக்கைகளின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை எடுத்த போது முன்னாள் அரசாங்கங்கள் ஆயுதப்படை உறுப்பினர்களை பயன்படுத்தி அதை அடக்க முயற்சித்தது. தற்போதைய அரசாங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் கூட அந்த நேரத்தில் அதற்கு எதிராக செயல்பட்டன. அரசு ஊழியர்களின் வாக்குகள் மூலம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கங்களைப் போலவே அரசு ஊழியர்களை அடக்க முயற்சிக்கின்றது. மேலும் சுகாதார சேவையை எடுத்துக்கொண்டால் அந்த துறையில் பட்டப்படிப்பு முடித்து 1000க்கும் மேற்பட்டோர் வேலையில்லாமல் உள்ளனர். சுகாதார சேவையில் அதிக எண்ணிக்கையிலான வெற்றிடங்கள் இருந்தாலும் சுகாதார சேவைகளில் பட்டம் பெற்று வேலையில்லாதவர்களை வேலைக்கு அமர்த்துவதில் அரசுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. எனவே முதலில் செய்ய வேண்டியது வேலையில்லாதவர்களை வேலைக்கு அமர்த்துவதாகும். அரசு நிறுவனங்களின் பணிகளுக்கு ஆயுதப்படை உறுப்பினர்களை பயன்படுத்த முயற்சித்தால் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை தடுக்க முடியாது என எச்சரித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் தற்போதைய கருத்துக்கள் அரசியல் ரீதியான விரக்தியின் வெளிப்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. சரத் பொன்சேகா மக்களுக்காக அரசியல் செய்பவர் அல்லர் என்றும் அவர் தனிப்பட்ட பகைமையை தீர்க்கும் அரசியலையே முன்னெடுத்து வருகிறார் என்றும் அக்கட்சி சாடியுள்ளது. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் சரணடைவதற்கு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வாய்ப்பளித்ததாக சரத் பொன்சேகா அண்மையில் குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருந்தார். 3ஆம் தரப்பிடம் சரணடைவதே விடுதலை புலிகளின் கோரிக்கையாக இருந்த போதிலும் ராணுவத்திடம் சரணடையுமாறு அறிவுறுத்தப்பட்டதால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி தெரிவித்திருப்பதாவது, நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ஷ எடுத்த அதிரடியான முடிவுகளாலேயே நாடு பயங்கரவாதத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் நிறைவடையும் போது ராணுவ தளபதியாக இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் சரத் பொன்சேகாவை நாம் மதிக்கின்றோம். அதனை தாண்டி அரசியல் ரீதியாக அவர் ஒரு பெறுமதியற்ற நபர். அவர் மக்களின் நலனுக்காக அரசியல் செய்யாமல் தனது தனிப்பட்ட கோபங்களையும் பகைமைகளையும் தீர்த்துக் கொள்வதற்காகவே அரசியலை பயன்படுத்துகின்றார். சரத் பொன்சேகாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் யுத்த வெற்றியின் பெருமையை குறைக்கும் வகையிலான இத்தகைய கருத்துக்களை கணக்கில் கொள்ள தேவையில்லை. நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ஷ எடுத்த அதிரடியான முடிவுகளாலேயே நாடு புலி பயங்கரவாதத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டது. சரத் பொன்சேகாவின் தற்போதைய கருத்துக்கள் அரசியல் ரீதியான விரக்தியின் வெளிப்பாடே என்றும் குறிப்பிட்டார்.
அனுர அரசு மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதை விடுத்து முன்னாள் ஆட்சியாளர்களையும் அரசு அதிகாரிகளையும் பழிவாங்கும் அரசியலையே முன்னெடுத்து வருகின்றது என ஊடக அமைச்சின் முன்னாள் செயலாளரும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான அனுஷ பல்பிட்ட குற்றம் சுமத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த அனுஷ பல்பிட்டவை கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் நேற்று 20ஆம் தேதி பிணையில் செல்ல அனுமதித்தது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியிருப்பதாவது, தற்போதைய அரசு நிர்வாகத்தில் எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. அனுபவம் வாய்ந்த அரசு அதிகாரிகளை இலக்கு வைத்து அவர்களுக்கு எதிராக சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பையும் அரசு சீர்குலைத்துள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் காரணமாக நேர்மையான அதிகாரிகள் அச்சத்துடன் பணியாற்றும் சூழலை நிலவுகின்றது. எனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் இல்லை. சட்டத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக எம்மை போன்ற அதிகாரிகளை நீதிமன்ற கூட்டில் ஏற்றுவது கவலைக்குரிய விடயம். அத்துடன் பழைய சம்பவங்களை கிளறி பார்ப்பதை விடுத்து தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மக்களை காப்பாற்றும் வேலை திட்டங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும். பழிவாங்கும் அரசியலால் நாட்டை எப்போதும் முன்னேற்றவே முடியாது என்றார். பௌத்த சாசன அமைச்சு எம்மை புறக்கணித்து ஆக்கிரமிப்பாளர்களுடன் பாரபட்சமாக செயல்படுகின்றது என தையிட்டி காணி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தையிட்டி திசவிகாரி விடயத்தில் பௌத்த சாசன அமைச்சு பாரபட்சமான முறையில் செயல்படுகிறது என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருப்பதாவது, திசவிகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட எமது காணிகளை எம்மிடம் மீண்டும் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி போராட்டங்களை நடாத்தி வருகின்றோம். இந்த விடயம் தொடர்பில் கொழும்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. ஆனால் எமக்கு அழைப்பு விடுக்காமல் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துள்ளனர். எம்மிடமிருந்து ஆவணங்களை பெற்றுள்ளனர். அந்த காணிகள் நம்முடையவை என்பதற்கு நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் வழங்கியுள்ளோம். ஆனால் எமது கருத்துக்களை தெரிவிக்க இடம் வழங்கப்படாமல் தற்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. எம்மை அழைக்காமல் எமது காணிகளை ஆக்கிரமித்த விகாராதிபதியை அழைத்து கலந்துரையாடல் நடத்துவது அந்த ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மட்டக்களப்பு நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதீவு பற்று பிரதேசத்தில் வேதுச்சேனை பகுதியில் வீதி தாளிறங்கிய நிலையில் போரதீவு பற்று பிரதேச சபையினால் உடனடியாக குறித்த வீதி சீர் செய்யப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நவகிரி குளத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்து அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து வெளியேறிய வெள்ள நீரினால் மட்டக்களப்பு வெள்ளாவளி வேதுச்சேனை பிரதான வீதி இன்று 21ஆம் தேதி மீண்டும் சேதம் அடைந்தது. கடந்த 6/2/2026 தேதி அன்று பெய்த கடும் மழையினால் இவ்வீதியில் அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டு உடைந்து போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பிரதேச சபை தவிசாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி தற்காலிகமாக இவ்வீதி சீர் செய்யப்பட்டு பாவனைக்கு விடப்பட்டது. மீண்டும் நவகிரி குளத்தின் வான்கதவுகள் 6 அடி திறக்கப்பட்டமையினால் ஏற்பட்டு அதிக நீர்வரத்து காரணமாக தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த வீதி பகுதி இன்று காலை மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டு தாளிறங்கியது. வேதுச்சேனை கிராம மக்களுக்கான ஒரே ஒரு போக்குவரத்து பாதை இது என்பதனால் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் தற்போது அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். மக்களின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு இன்று வெள்ளாவளி பிரதேச சபையின் கனரக வாகனங்களின் உதவியுடன் வீதியை சீர் செய்யும் பணிகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட்டன. இப்பணிகளில் பிரதேச சபையின் தவிசாளர் மதிமேனன், வெள்ளாவளி வட்டார உறுப்பினர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் மற்றும் ஊழியர்கள் வீதியை மீண்டும் போக்குவரத்து பாவனைக்கு ஏற்றவாறு சீர் செய்து வழங்கியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் வான்கதவுகள் திறக்கப்படும் போது இவ்வீதி சேதமடைவது தொடர்கடையாக உள்ளதனால் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக பாலம் அல்லது பெரிய அளவிலான கல்வெட்டுகளை அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு முன்னாள் பெண் போராளி தள்ளப்பட்டமைக்கு காரணமாக இருந்தவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், மன்னார் பகுதியில் கந்துவட்டி தொல்லை தாங்காமல் முன்னாள் பெண் போராளி ஒருவர் தனது ஒரு சிறுநீரகத்தை கொழும்பு சென்று விட்டு தனது கடனை கட்டியுள்ளார். கடனை கட்டிய பின்னரும் முன்னாள் போராளிக்கு கந்துவட்டி கும்பல் தொடர்ந்து கடன் கட்டவில்லை என மிரட்டல் விடுத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் இன விடுதலைக்கும் தொடர் அடக்குமுறைக்கும் தமது இளமை காலத்தை முழுவதும் போராட்டத்தில் கழித்து இப்போது தமது குடும்ப வாழ்க்கையில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள முன்னாள் போராளிகளின் நிலைமை தற்போது கேளிக்கையாகவும் வருத்தமாகவும் உள்ளது.
குறிப்பாக தமது அன்றாட வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் முன்னாள் போராளிகள் பல சமூக பொருளாதார அரசியல் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் தமது குடும்ப வாழ்க்கையில் தாம் ஒவ்வொரு நாளும் குடும்ப சுமையை நகர்த்தி செல்வதற்கு தமது வருமானம் போதாத காரணத்தினால் கடன் மற்றும் சீட்டு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை எவ்வாறு ஏமாற்றுவது மற்றும் கடன் கொடுத்து எவ்வாறு வட்டி மேல் வட்டி போடுவது மற்றும் தமது சொந்த தேவைகளுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது எனும் வஞ்சக போக்கில் ஒரு கந்து வட்டி கும்பல் இயங்கி வருகின்றது. அதன் விளைவாகவே மண்ணுக்காக போராடிய இந்த பெண் போராளி தனது சிறுநீரகத்தை விற்கும் நிலை ஏற்பட்டது. இதன் விளைவு தற்போது உலக நாடுகள் முழுவதும் வியக்க வைத்துள்ளது. கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்த கந்துவட்டி கும்பலும் கைது செய்யப்படவில்லை. ஆனாலும் இந்த கந்துவட்டி கும்பலை விட்டுவிட்டு இந்த சமூகம் வறுமைக்கு தள்ளப்பட்ட முன்னாள் போராளியை விமர்சிக்கின்றது. நாம் எவ்வாறான சூழலில் வாழ்கின்றோம் என பார்க்கும்போது நமக்கு வெட்கமாக உள்ளது. தற்காலத்தில் கடன் தொல்லை தாங்காமல் நமது தமிழர் நிலப்பரப்பில் தொடர் தற்கொலை அதிகரித்து செல்கின்றது. இது ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை இல்லை, ஒவ்வொரு தமிழ் மற்றும் இலங்கை குடிமகனுக்கும் நடந்த கொடுமை. இச்சம்பவம் தொடர்பாக உடனடியாக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் இது ஜனநாயக நாட்டில் கந்துவட்டியில் ஈடுபடும் கும்பல்களுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து முற்றாக கந்துவட்டி இல்லாத ஒரு திருநாட்டை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு பொது அமைப்புகளால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வேண்டாம், பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கு என கொண்டுவர இருக்கின்ற புதிய சட்ட வரைவும் வேண்டாம் என அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டம் இன்று பருத்தித்துறை நகரில் இடம்பெற்றுள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தவதரு வேலன் சுவாமிகள், குரலற்றோரின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கொட்டடி கோமகன், தமிழர் கலைமன்ற இயக்குநர் கமலகாந்தன் உட்பட பொது அமைப்பு பிரதிநிதிகள் இணைந்து கையொப்பம் பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சந்நிதி முருகனை தரிசிக்க வந்த பக்தர்கள் பலர் ஆர்வத்துடன் கையொப்பமிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் நாளை 22ஆம் தேதி பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி சில இடங்களில் நாளை 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலை மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும். அதன்படி இடி, மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றது. வடமராட்சி கிழக்கு உடுத்துறை வேம்படி பகுதியில் தாளையடி நன்னீர் திட்ட நிறுவன அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கின் பல பகுதியில் தாளையடி நன்னீர் திட்ட நிறுவனம் வீதிகளை அகழ்ந்து நன்னீர் குழாய்களை அமைக்கும் பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்படும் வீதிகளுக்கு அருகில் வீதிகளை அகழ்ந்து குழாய்களை அமைத்து வருகின்றனர். குழாய்களை அமைத்த பின் குறித்த வீதிகளை புனர் நிர்மாணம் செய்யாமல் அலட்சியமாக விட்டுச் செல்கின்றனர். இதனால் வடமராட்சி கிழக்கில் உள்ள பல உள்ளக வீதிகள் பெரும் சேதத்துக்குள்ளாகி பயணிக்க முடியாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் உடுத்துறை வேம்படி பகுதியில் எந்தவித அனுமதியுமின்றி அப்பகுதி மக்களுக்கு உரிய முறையில் அறிவித்தல் வழங்கப்படாமல் கனரக இயந்திரங்களை கொண்டு மக்களின் குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியில் குடிநீர் குழாய் அமைப்பதற்கு பாரிய பள்ளம் தோண்டியுள்ளனர். வெளியில் சென்று அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சம்பவம் அறிந்து தமது வீட்டை வந்து பார்வையிட்ட போது சுற்றுமதில்கள் சேதமடைந்துள்ளதுடன் வெடிப்பு விழுந்து காணப்படுவதனால் சுற்றுமதில்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் கோபமடைந்த மக்கள் முன் அறிவிப்பு இன்றி குறித்த வேலையை செய்ததால் கோபமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வடமராட்சி கிழக்கு பிரதேசத்துக்கான நன்னீர் திட்ட மக்கள் தொடர்பாடல் அதிகாரியாக தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் பரிதாவின் மேற்பார்வையில் தான் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதேபோன்று பல உள்ளக வீதிகள் குழாய் அமைப்பதற்காக நன்னீர் திட்ட நிறுவனத்தால் தோண்டப்பட்டு உரிய முறையில் புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுவதனால் வடமராட்சி கிழக்கில் அனைத்து இடங்களிலும் இவர்கள் சேதப்படுத்திய வீதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் மீதான இலங்கை அரசாங்கத்தின் தடை முற்றிலும் விவேகமற்ற முடிவு என்று இலங்கை கடற்படையின் முன்னாள் தலைமை நீரியல் நிபுணர் ரியர் அட்மிரல் YN ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் பாத்ஃபைண்டர் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு மாநாட்டில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில்,
இது அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு மட்டுமே உதவும். கடல்சார் விஞ்ஞான ஆராய்ச்சியில் அரசு முதலீடு செய்யாத நிலையில் நாட்டின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்கள் முற்றிலும் வெளிநாட்டு ஒத்துழைப்புகளையே சார்ந்துள்ளன. இலங்கை துறைமுகங்களுக்கு எந்த வெளிநாட்டு கப்பலும் வராததால் துறைமுக அழைப்புகளை இழக்கிறோம். இது ஒரு பொருளாதார இழப்பாகும். அதேபோல எமது அடுத்த தலைமுறை கடல் விஞ்ஞானிகளுக்கு கூட்டு கடல் விஞ்ஞான வாய்ப்புகளையும் இழக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வடமராட்சி கரவட்டியை சேர்ந்த ஊடகவியலாளரும் ஆசிரியருமான சுப்பிரமணியம் ராமச்சந்திரன் எங்கே அனுர அரசே பதில் சொல்ல என வலியுறுத்தி பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறையில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் வீடு திரும்பிய போது துன்னாலே கலிகை சந்தியில் அமைந்திருந்த ராணுவ முகாமில் வைத்து கடந்த 15/2/2007 அன்று இலங்கை ராணுவத்தினர் மற்றும் இபிடிபியினரால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டதன் 19வது ஆண்டை முன்னிட்டு அவர் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துக்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கேட்டு பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலாளருமான மதிவாணன் தலைமையில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஊடகவியலாளர்கள் வலிது காணாமலாக்கப்பட்டோரது உறவுகள் P2P மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணைத் தலைவரும் சிவகுரு ஆதீன முது தலைவருமான தவத்திரு வேலன் சுவாமிகள், பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல், வல்வெட்டித்துறை நகரபிதா சிவாஜிலிங்கம், கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் தியாபரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தர், குரலற்றவர்களின் குரல், வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு, பருத்தித்துறை வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் என்று இதில் பலர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.